ஹலோ கைஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இப்போ தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக் வர மாதிரியான ஒரு ப்ரோமோ தான் சொல்லணும். ஏன்னா இது ஒரு மிட் வீக் எவிக்ஷன். இது மிட் வீக்கா? ஆமாங்க, நடுவுலையே ஒரு வார நடுவுலையே ஒரு கண்டஸ்டன்ட்டை எவிக்ட் பண்ணிடுவாங்க. அப்போ இதுல இருந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு டபுள் எவிக்ஷன் அப்படின்னு. யாரு என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் எல்லாமே ஜாலியா போயிட்டு இருந்துச்சு. எல்லாமே டாஸ்க் விளையாடிட்டு ஜாலியா இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு ட்விஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆப்பா எடுத்து வச்சாரு. என்ன ஆப் அப்படின்னா மிட் வீக் எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது வார நடுவுலே ஒருத்தர் எவிக்ட் பண்ணிடுவாங்க. இந்த வார நாமினேஷன் லிஸ்ட்ல யார் யார் இருந்தாங்க நீங்க பாத்தீங்கன்னா, அனன்யா ராவ் இருந்தாங்க, தினேஷ், கூல் சுரேஷ், அர்ச்சனா, நிக்சன், விஷ்ணு, இவங்க எல்லாருமே நாமினேஷன் லிஸ்ட்ல இருந்துட்டு இருந்தாங்க. சோ இப்போ இவங்கல இருந்து ஒருத்தவங்க தான் வெளியில போகணும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லிட்டாரு. வீடே பயங்கரமான அதிர்ச்சியில இருக்குது. யார் யாரெல்லாம் நாமினேட் ஆனீங்களோ அவங்கள தனியா வாங்க அப்படின்னு சொல்லி தனியா நிக்க வச்சுட்டாங்க. பீதி கலங்கி அர்ச்சனாக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல. என்னடா நடக்குது, இது வீக் மிட் எவிக்ஷனா, இது என்ன புதுசா இருக்கே அப்படின்ற மாதிரி பயங்கர ஷாக்ல எல்லாருமே இருக்காங்க. அதுக்குமே ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு பிக் பாஸ். என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு பாக்ஸ்லயும் உங்களோட போட்டோ இருக்கும். ஒருத்தவங்க அதை எடுத்து அசம்பிள் பண்ணணும். ஒரு பசில் மாதிரி இருக்கும் அந்த போட்டோஸ் எல்லாமே சேர்ந்து. இந்த போட்டோல யாரோட போட்டோ மிஸ் ஆகுதோ அவங்க தான் வெளியில போக போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ரிவீல் கொடுத்துட்டாரு. இதுல யார் போட்டோ இல்லையா அவங்க வெளியில போகணும். அந்த பயத்திலே எல்லாரும் அந்த போட்டோ பஸ்ல கரெக்டா மாட்டிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஆன்லைன் ஓட்டிங்ல நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா, யார் ரொம்ப லீஸ்டா இருந்துச்சுன்னா கூல் சுரேஷ் இருந்தாங்க. கூல் சுரேஷ் மற்றும் அனன்யா ரெண்டு பேரும் தான் ரொம்பவே லீஸ்ட்ல இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் போகிறதுக்கு தான் கண்டிப்பா வாயிருக்கு. அது மட்டும் இல்லாம கூல் சுரேஷ் வேற இப்ப வீட்டை விட்டு எகிரி குதிக்கிறேன், நான் வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா சீன் எல்லாம் போட்டுட்டு இருந்தாரு. அந்த சீனுக்கெல்லாம் சேர்த்து ஒரு கூல் சுரேஷை முன்னாடி அனுப்புனாலும் முன்னாடியே அனுப்புவாங்க. இவர் தான் ஓவரா பண்றாரு, இவர் இருக்கு இங்க வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வெளியில அனுப்புனாலும் அனுப்புவாங்க. ஆனா கண்டிப்பா அர்ச்சனா, தினேஷ், நிக்சன், விஷ்ணு இவங்கள கண்டிப்பா யாருமே கிடையாதுன்றது கன்ஃபார்ம். ஆக்சுவலி ரெண்டே பேர் தான் வெளியில போக போறது. ஒன்னு அனன்யா ராவ், இன்னொன்னு கூல் சுரேஷ். இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் போவாங்க. மேபி கூல் சுரேஷ் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் தான் ரொம்பவே டிஸ்டர்ப்டா இருக்கிறாரு. பிக் பாஸ் கிட்ட கூட பேசினாரு. எல்லாருமே இந்த டாஸ்க்ல பயங்கரமா விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரு கேரக்டர் எடுத்து வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இதுல கூட ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணாம இருந்தது கூல் சுரேஷும் அனன்யாவும் தான் சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு கிடைச்ச கேரக்டர் சிம்பு கேரக்டர்ல சூப்பரான கேரக்டர். அசன் கேரக்டருமே ஒரு மாதிரி துருதுருவான கேரக்டர். ஆனா அந்த கேரக்டர் கூட எதுவுமே பண்ணாம அமைதியா தான் கூல் சுரேஷ் இருந்தாரு. ஒரு கேம்ல நாட்டமே இல்லாம அவர்கிட்ட இருந்த பணத்தை கூட யாருக்கிட்ட கொடுக்காம, நான் யாருக்கிட்ட கொடுக்க மாட்டேன், எனக்கு பிரச்சனை வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருந்தாரு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. பிரச்சனையே வேணாம்னா எதுக்குடா பிக் பாஸ்குள்ள வந்தா வெளில போடா அப்படின்ற மாதிரி சொல்லணும்னு தோணுச்சு. ஆனா நம்மளால முடியாது இல்ல. அனன்யாவும் அப்படிதான் எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸுமே பண்ணல. அவங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க, அப்படிதான் இருந்துச்சு தவிர எதுவும் ஒன்றும் பெருசா ஈர்க்கக்கூடிய அளவில். மற்றவங்க எல்லாருமே வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான் இந்த செகண்ட் ரவுண்ட்ல இவங்க 3 பேரையும், அதாவது முக்கியமாக கூல் சுரேஷும் அனன்யாவும் டிக்கெட் டு தி ஃபைனலுக்கு இவங்க தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி வெளியில அங்கேயே அமுச்சிட்டாங்க. இப்போ வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு அவங்க ரெடியாக தான் இருக்காங்க. இந்த வாரம் கண்டிப்பாக டபுள் எவிக்ஷன்றது கிளியராக தெரிஞ்சிருச்சு. இப்போ மிட் வீக் எவிக்ஷன் ஒன்று இப்போ நடந்துடும். இன்னைக்கு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் வெளியில் போயிடுவாங்க. கமல் சார் வரும்போது ஒரு எவிக்ஷன் நடக்கும். ஏன்னா இவ்வளோ க்ரௌட் இருக்குதுல்ல. போன வாரமே ஓட்லாம் நிறுத்தி எவிக்ஷன் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்னும் இத்தனை பேர் இருந்துட்டு இருக்காங்க. அதனால கண்டிப்பாக வெளியில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் கிடையாது, வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக டபுள் எவிக்ஷன் தான், அது கன்ஃபார்ம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அனன்யாவா கூல் சுரேஷா, நீங்க யாரு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏன் அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட்டை தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.